இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் எந்த கீரை வாங்கினாலும் சரிங்க கட்டாயமாக ஒரு தடவை இந்த சாம்பார் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசை சப்பாத்தியோட அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பேர் நீங்கள் தாராளமாக ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்காக 1 கப்பு தலை தட்டி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை கழுவிட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகிறப்ப கொஞ்சம் மஞ்சளும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மைய மசிச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ இதை எடுத்து வச்சுருங்கங்க. அடுத்தது இந்த சாம்பாருக்கு இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காகவே சொல்கிறேன். கீரையை தனியாக வேக வச்சுக்குவாங்க. நான் இன்றைக்கி பசலைக்கீரை, அதாவது பேபி ஸ்பினச் இங்கே கிடச்சது எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, சக்கரவர்த்தி கீரைன்னு ஒன்று கிடைக்கும், அது இல்லை தண்டு கீரை, இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேக வைக்கிறதுக்காக 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் வெந்து நல்லா சுருண்டி வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க. லைட்டாக கரண்டியாலேயே மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப நம்ம கீரை கடையல் மாதிரி மசிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அவ்வளோதான். கீரையும் நல்லா பச்சை பசேர்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் தனியாக வேக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வெந்தயமும் சேர்த்து செவக்க விடுங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் தான் போடணும். அது முழுசாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாறி இருக்குது இல்லையா, இந்த சமயத்தில் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் 1 தக்காளி சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. இப்போ இதில் பொடி வகைகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி ரெசிபி வீட்டில் செய்கிறது ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது, இப்போயே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் கொஞ்சம் குழகுழப்பாக தாங்க செய்வேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தான் நம்ம இதுக்கு உப்பு சேர்க்கணும். கீரை சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் கொஞ்சமாக புளி தண்ணி, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாம். ஏற்கனவே நான் ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்ச புளியை 2வது பட்சமாக தான் கரைச்சி சேர்த்துருக்கிறேன். ஸோ புளி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த டைம் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இது தாங்க மெயின் ஹைலைட்டு இந்த சாம்பாருக்கு. 1/2 மூடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகிடும், கூட்டு மாதிரி. இப்போ இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
நல்ல ஒரு அட்டகாசமான கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக இதை ராகி களியோடையும் சப்பாத்தியோடையும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கீரை சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.